ஹை டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் காதல் தீயே சீரீஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் லியான் ஹாரி கிட்ட நான் உங்களால் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க கூட விரும்பலை, அது மட்டும் இல்லாமல் இனி என் குழந்தைய நான் கவனமாக பார்த்துக்கணும், அதுக்காக நான் ஜேஎம் கம்பெனியை விட்டு வெளியே போகிறேன், என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, என்னை போக விடுங்க ஹாரின்னு சொல்லி அழுதுகிட்டே ஹாரி கிட்ட லியான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, லியானோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹாரியும் அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த லியான் முதல் வேலையை அவனோட ரிசைன் லெட்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு சிட்டிக்கு நடுவில் சின்ன கடையா பார்த்து கேக் ஷாப் ஓபன் பண்ணி 1 மந்த்தா ரன் பண்ணிட்டு இருக்க. இங்க கேக் செஞ்சுட்டு இருக்க லியான் மனசுக்குள்ள நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன், ஏன்னா அடிக்கடி நான் ஹாரிய பார்க்கணுமோங்கிற பயமும் இல்ல, அதே மாதிரி எனக்கு ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கவும் யாரும் இல்லாம ரிலாக்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் தைரியமா கேக் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட அம்மா தான். அவங்க தான் நான் சின்ன பையனா இருக்கும் போதே கேக் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இருந்துதான் எனக்கு கேக் மேல ஆர்வம் அதிகமாச்சு. நான் இப்படி கேக் செய்யறது மூலமா என் மைண்ட் ரிலாக்ஸா எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே லியான் வாய்ஸ் ஓவர்ல பேசிக்கிட்டே கேக் செஞ்சுட்டு இருக்க. அப்போ அங்க லியானோட கடைக்கு ரெகுலரா வர கஸ்டமர் கேக் வாங்கிட்டு லியான் கிட்ட, உங்க ஷாப்ல வாங்குற கேக் ரொம்பவே சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் தினமும் உங்க ஷாப்க்கு வந்து கேக் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான லியான் ரொம்ப சந்தோஷம், உங்க ஆதரவை தொடர்ந்து என்னோட ஷாப்க்கு கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் அங்கிருந்து அனுப்பிவிட்ட லியான் காலையில இருந்து கஸ்டமர் வந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு உட்கார கூட நேரம் இல்லாம வேலை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு வழியா கஸ்டமர் இல்ல, அதனால கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி லியான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அப்பா அம்மா வயிற்ற தொட்டு பார்த்து, நான் பிரெக்னென்ட் ஆகி இன்னையோட 2.5 மாசம் முடிஞ்சது, அதனால என் வயிறு லைட்டா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இனி போக போக வயிறு நல்லா பெருசாக ஆரம்பிச்சிடும், அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரெஸ் எல்லாம் வேற டைட்டாக வாய்ப்பு இருக்கு, அதனால நான் லூஸான ட்ரெஸ்ஸா பார்த்து வாங்கி வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அங்க கடையில ஒர்க் பண்ற பொண்ணு வரா. அவ கையில ஃப்ளவரோடையும் ஃபுட் பாக்ஸோடையும் வந்து லியான் கிட்ட, பாஸ் அவர் திரும்பவும் உங்களுக்காக ஒயிட் துலிப் ஃப்ளவரையும் ஃபுட் பாக்ஸையும் கொடுத்துருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், எனது இன்னைக்கு அவர் வந்திருக்காரான்னு சொல்லி கேட்க, கடைக்கார பொண்ணு, ஆமா பாஸ், பாக்ஸ் வேற ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதனால நான் இதை டேபிள் மேல வச்சாருன்னு சொல்லி பாக்ஸை டேபிள் மேல வச்சுட்டு ஜாடியில அவ கொண்டு வந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்க. அதை பார்த்த லியான் மனசுக்குள்ள, இந்த ஹாரிக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி நடந்துக்கிறாரு, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி லியான் திங்க் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த கடைக்கார பொண்ணு, அப்புறம் பாஸ் அவர் என்கிட்ட இந்த ஃப்ளவரையும் பாக்ஸையும் கொடுத்து விட்டு, இந்த பாக்ஸ் ஃபுல்லா நியூட்ரிஷன் ஃபுட் இருக்கிறதாவும் இந்த ஃபுட்டை நீங்க தினமும் சாப்பிடணும்னு என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் மனசுக்குள்ள, அவர் என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமும் எதுக்காக என் மேல அன்பு இருக்க மாதிரி நடந்துக்கிறாரு, எனக்கு அவரை பார்க்க பிடிக்கலங்கிற விஷயத்த தெளிவா நான் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அவர் எதுக்காக இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறாரு, ஒருவேளை குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும், குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக இப்படி நடந்துக்கிறாரா என்ன. ஆனா இதுக்கு முன்னாடி ஹாரி இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி லியான் பாட்டுக்கு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இங்க ஃப்ளவரை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த பொண்ணு லியான் கிட்ட, என்ன பாஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவர் உங்களுக்கு ஃப்ளவர் ஃபுட் எல்லாம் கொடுக்கறது மூலமா அவர் உங்களுக்கு உண்மையாவும் அக்கறையாவும் இருக்கிறதா சொல்ல விரும்புறாரு. ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம ஷாப் ஓபன் பண்ணதுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவர் நாள் தவறாம நம்ம ஷாப்புக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளவரும் ஹெல்த்தி ஃபுட்டையும் கொடுத்துட்டு உங்களுக்காக ஷாப்க்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா பாஸ், அவர் உங்களுக்கு தர ஒயிட் துலிப் ஃப்ளவருக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான், எனது ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் அர்த்தம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு, கண்டிப்பா இருக்கு பாஸ், இந்த ஒயிட் துலிப் ஃப்ளவருக்கான அர்த்தம் மன்னிப்பு, இந்த ஃப்ளவரை கொடுக்கறது மூலமா நாம அவர்கிட்ட நம்ம லைஃப்ல நடந்த பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் மறந்து நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா, நீ என்னோட தப்ப மன்னிச்சு என்னை ஏத்துக்குவியான்னு கேட்டு அவர் இந்த ஃப்ளவரை தினமும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான் அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம, இங்க பாருமா, நான் ஏற்கனவே ஃபுல்லா சாப்பிட்டேன், அதனால எனக்கு இந்த ஃபுட்டு வேண்டாம், அதனால இந்த ஃபுட் பாக்ஸை நீயே எடுத்துக்கோ, அப்புறம் இனி அவர் உன்கிட்ட வந்து ஃப்ளவர் கொடுத்தாருனா ப்ளீஸ் நீ அந்த ஃப்ளவரை வாங்காத, எனக்கு இந்த ஃப்ளவர் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான அந்த பொண்ணு, என்ன சொல்றீங்க பாஸ், உங்களுக்கு நிஜமாவே இந்த ஃப்ளவர் பிடிக்கலையா, அப்ப அவர்கிட்ட இந்த ஃப்ளவரை நான் வாங்க வேண்டாமா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு அவரை பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க, இல்லையா நாமா எனக்கு சுத்தமா பிடிக்கல, இங்க பாரு நான் சொன்னதெல்லாம் உனக்கு தெளிவா புரிஞ்சது இல்லைன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு, எனக்கு தெளிவா புரிஞ்சது பாஸ், அப்புறம் நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்களை பார்க்க தினமும் வராரே அந்த ஆள் யாரு பாஸ், அவருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியா, நாம என்னோட பழைய ஃப்ரெண்டு, மற்றபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டு கன்ஃபியூஸான அந்த பொண்ணு, எனது பழைய ஃப்ரெண்டா, பழைய ஃப்ரெண்டு எதுக்காக உங்களை பார்க்க தினமும் ஃப்ளவரோட கடைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவர் வாங்கிட்டு வந்த ஃப்ளவர் அவர் எதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்காம என்கிட்ட கொடுத்து விடணும், நீங்களும் அவர் கொடுத்த ஃப்ளவரை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, அவரை போய் மீட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், என்ன வர வர நான் உன்னோட பாஸ்ங்கிறதையே மறந்துட்டு பயம் இல்லாம ஓவரா பேசுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி மிரட்ட, அதை கேட்டு பயந்து போன அந்த பொண்ணு, ஆமா இல்ல சாரி பாஸ், கடைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் போய் கஸ்டமரை பாக்குறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடி போக, இங்க லியான் மனசுக்குள்ள, எனக்கு ஹாரிய பார்க்க கூட விருப்பம் இல்ல, இருந்தும் எதுக்காக அவர் தினம் என்ன பார்க்க ஷாப்க்கு வரணும், அது மட்டும் இல்லாம தினமும் எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவரை வாங்கி அனுப்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவர் இப்படி பண்றது மூலமா எனக்கு அவர் மேல கோபம் இன்னும்
அதிகமா தான் ஆகுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்ப நம்ம லியானுக்கு ஜான் கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ண லியான், சொல்லு ஜான் என்ன விஷயம்னு கேட்க, ஜான் இன்னைக்கு நான் என்னோட ஒர்க்கை சீக்கிரமாவே முடிச்சிட்டேன், இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், அதனால உன்னை பார்க்க ஷாப்க்கு வரலாமான்னு கேட்கறக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்ல, லியான் நீ சரியான நேரத்துல தான் கால் பண்ணியிருக்கேன், நான் ஷாப்ல தான் இருக்கேன், வா இன்னைக்கு நான் புது கேக் வேற செஞ்சிருக்கேன், அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் அப்படியா கண்டிப்பா வரேன், இன்னும் 2 நிமிஷத்துல நான் உன்னோட ஷாப்க்கு வந்துருவேன்னு சொல்லி காலை கட் பண்ண, இப்போ ஒரு வழியா ஜான் சொன்ன மாதிரியே 2 நிமிஷத்துல லியானோட ஷாப்புக்கு வரான். அவன் டோரை தட்டி லியான் நான் உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்க, லியான் என்ன கேள்வி உள்ள வான்னு சொல்லி கூப்பிட, ஜான் அவன் கையில இருக்க கவரை எடுத்து லியான் கிட்ட கொடுத்து, இந்தா நான் உனக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் என்னது கிஃப்டா, நீ எதுக்காக எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, ஜான் தப்பா நினைக்காத, இன்னும் கொஞ்ச நாள்ல குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக நான் ஸ்வெட்டர் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன், அங்க இந்த ஸ்வெட்டரை பார்த்தேன், இந்த ஸ்வெட்டர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதான் ஆசைப்பட்டு இந்த ஸ்வெட்டரை உனக்காக வாங்கிட்டு வந்தேன், லியான் நீ மட்டும் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கலினா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுக்க, அதை பார்த்த லியான் சரி சரி நான் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் இந்த ஸ்வெட்டரை போட்டு கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு லியான் அங்கிருந்து போக, ஜானு எப்படா லியான் வருவான்னு சொல்லி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்ப அங்க ஜான் வாங்கிட்டு வந்து ஸ்வெட்டரை போட்டுட்டு லியான் ஜான் முன்னாடி வந்து நிக்கிறான். நல்லா பிங்க் கலர் ஸ்வெட்டர்ல பார்க்க ஏஞ்சல் மாதிரி நிக்க, லியானை பார்த்து ஜான் வாய் அடைச்சு போய் என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம லியானை பார்த்துட்டு இருக்க, லியான் ஜான் கிட்ட எனக்கு இந்த சைஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நல்லா செலக்ட் பண்ணிருக்கேன், ஆனா எதுக்காக நீ இந்த பிங்க் கலரை செலக்ட் பண்ணிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, ஜான் அதுவா உனக்கு இந்த பிங்க் கலர் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு தோணுச்சு அதான் வாங்கினேன், ஆனா நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஸ்வெட்டர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, நீ இந்த ஸ்வெட்டர்ல ரொம்ப அழகா இருக்க தெரியுமான்னு சொல்ல, ஜான் சொன்னதை கேட்ட லியான் வெக்கப்பட்டுக்கிட்டே, போதும் போதும் நீ இப்பெல்லாம் வர வர என்ன ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சுட்ட, சரி விடு நான் உனக்காக கேக் கொண்டு வரேன், நீ சாப்பிட்டு பார்த்து கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு லியான் நம்ம ரெடி பண்ண கேக்கை கொண்டு வந்து ஜான் கிட்ட கொடுக்க, கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்த ஜான், லியான் இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கு, இந்த கேக்கு நான் கண்டிப்பா 5 ஸ்டார் தர விரும்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் இந்த கதை விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், உண்மையை சொல்லு நிஜமாவே கேக் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லி ஜானு லியானு ஷாப்குள்ள ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்க, அவங்க பேசுறதையெல்லாம் ஷாப்க்கு வெளியே இருந்து லியான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அடுத்த நாள் திரும்பவும் ஹாரி ஃப்ளவரோட லியானோட ஷாப்க்கு வந்து ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட, ப்ளீஸ் நீங்க எனக்காக இந்த ஃப்ளவரை லியான் கிட்ட தர முடியுமான்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு என்னால முடியாது மன்னிச்சிடுங்க, நேத்து நீங்க கொடுத்த ஃப்ளவரை கொண்டு போய் நான் பாஸ் கிட்ட கொடுத்ததுக்கே பாஸ் என்ன பயங்கரமா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நான் திரும்பவும் இன்னைக்கு கொண்டு போய் இந்த ஃப்ளவரை கொடுத்தேன்னா கடுப்பாய் பாஸ் என்ன வேலை விட தூக்கிடுவாரு, அதனால நீங்களே இந்த ஃப்ளவரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, எதனால பாஸ் உங்க மேல இவ்ளோ கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க என்னோட பாஸை உண்மையா லவ் பண்றீங்கன்னா அப்ப கஷ்டப்பட்டு உங்களோட காதலை என் பாஸ்க்கு புரிய வைங்க, மனசை தளர விடாம இன்னும் ஸ்ட்ராங்கா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை கேட்ட ஹாரி முகமே வாடி போய் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்ச ஹாரி தைரியமா லியானுக்கு டெக்ஸ்ட் பண்ண, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாரியோட நம்பர்ல இருந்து மெசேஜ் வரதை பார்த்த லியான் அந்த மெசேஜ் என்னவா இருக்குன்னு சொல்லி வேகமா ஓபன் பண்ணி படிக்க, அதுல ஹாரி, லியான் நான் உன்னை பாக்குறதுக்காக உன் ஷாப்க்கு வெளியே இருக்கேன், நீ என்ன பார்க்க வருவியா, நீ வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி எழுதி இருக்க, அதை படிச்ச லியான் எனக்கு ஹாரிய பார்க்க பிடிக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சு எதுக்காக இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அப்ப அங்க கடைக்கார பொண்ணு வரா, அவ லியான் கிட்ட, பாஸ் இன்னைக்கு கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க, என் ஒருத்தினால தனியா எல்லாரையும் சமாளிக்க முடியல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட லியான் அப்படியே இரு வந்துட்டேன்னு சொல்லி லியான் ஹாரியோட மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ணுங்கிறத மறந்துட்டு அவன் பாட்டுக்கு கஸ்டமரை கவனிக்க போக, இங்க ஹாரி லியான் கண்டிப்பா வருவான்னு சொல்லி கொற்ற மலையில கொடையை பிடிச்சிட்டு லியானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, இங்க லியான் அவன் கடைக்கு வந்த கஸ்டமருக்கெல்லாம் கேக் பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆக, அவன் கடைக்கார பொண்ணு கிட்ட, திடீர்னு நம்ம கடைக்கு இவ்ளோ கூட்டம் வந்துடுச்சு, கூட்டம் அதிகம் இருந்தனால நேரம் போனதே தெரியலன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு, ஆமா பாஸ் நம்ம ஷாப்க்கு வெளியே உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் 2 மணி நேரமா மலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை நீங்க போய் பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக் ஆன லியான், எனது 2 மணி நேரமா மலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லி ஹாரிய பார்த்த லியானுக்காக இப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லி வேற வழி இல்லாம லியான் ஹாரிய பாக்குறதுக்காக வெளியே வர, லியானை பார்த்த நம்ம ஹாரியோட சுருங்கி போன முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரைட் ஆக, அவன் லியானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, லியான் நீ வந்துட்டியான்னு சொல்லி பையன் ஆசையா கேட்க, லியான் முகத்துல அடிச்ச மாதிரி, இங்க பாருங்க ஹாரி எனக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்ல, ப்ளீஸ் திரும்பவும் இங்க வராதீங்க, அப்புறம் தேவையில்லாம ஃப்ளவரையும் அனுப்பாதீங்க, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவும் விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை கேட்ட ஹாரி, லியான் உன்னோட கோபம் குறையவும் நான் பண்ண தப்ப சரி பண்ணவும் நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் என்ன பண்ணா நீ என்னோட தப்ப மன்னிப்ப, ப்ளீஸ் சொல்லு லியான், எனக்கு எப்படி உன்னை சமாதானப்படுத்தணும்னு தெரியல, நீயே சொல்லு நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்பன்னு கேட்க, அதை கேட்ட லியான், சாரி ஹாரி உங்களை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக கடந்த 2 வருஷமா உங்களால நான் அதிகமா காயப்பட்டிருக்கேன், அந்த கஷ்டத்தை நான் திரும்பவும் அனுபவிக்க விரும்பல, தயவு செஞ்சு திரும்பவும் என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க, உங்களை பார்த்தாலே என் இதயம் ரொம்ப வலிக்குது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க என் வயித்துல இருக்க குழந்தைக்காகத்தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, உங்களோட இந்த பரிதாபமான அன்பும் அக்கறையும் எனக்கோ என் குழந்தைக்கோ தேவையில்லை, உங்க இதயத்துல எனக்கு எப்பவுமே இடம் இருந்ததில்ல, இனியும் இருக்க போறதில்ல, நீங்க என்ன காதலி
பிடிக்கவும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே லியான் அங்கிருந்து போக இதோட காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 8 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.